ஏன் சில நினைவுகள் நம்மளை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு? உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் எத்தனை வருஷமானாலும் மறக்காம அப்படியே ஞாபகத்துல இருக்குதா? ஆனா நேத்து என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது சில நேரம் மறந்து போயிருக்கும். இதுக்கான காரணம் என்ன? உங்க மூளை. இதுல இருக்கிற சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் என்னன்னா, இமோஷனலோட நடந்த சம்பவங்களை நம்ம மூளை சாதாரணமா நடந்த சம்பவங்களை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுமா. நம்ம மூளையில முக்கியமான 2 பகுதிகள் இருக்கு. ஒன்று உணர்ச்சிகளை கையாளும் பகுதி, அடுத்தது நினைவுகளை சேமிக்கும் பகுதி. நம்ம லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வைத்துக்கொள்ளும். அந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு சந்தோஷம், பயம், துக்கம் இப்படியான உணர்ச்சிகளை தூண்டிவிட்டா மூளையின் இந்த 2 பகுதிகளும் சேர்ந்து அந்த நினைவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு டெக் கொடுக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதனால தான் ஃபர்ஸ்ட் லவ், ஃபெயிலியர்ஸ், ஆக்சிடென்ட், பிடிச்சவங்களை இழக்கிறது இப்படியான நிகழ்வுகளை நம்ம மூளை டிலீட் பண்ணாம லைஃப் லாங்குக்கு சேவ் பண்ணிடுது. இன்னொரு விஷயம் இருக்கு. இமோஷனல் மெமரியில மெயின் ஈவெண்ட் மட்டும்தான் கிளியர் ஆயிருக்கும். சைட் டீடைல்ஸ், ட்ரெஸ் கலர், பேக்ரவுண்ட், ஸ்மால் திங்ஸ் இதெல்லாம் பிளர் ஆகிடும். இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவல்யூஷன். டேஞ்சரஸா இம்பார்ட்டண்டான விஷயங்களை ஞாபகத்துல வைத்திருந்தாதான் மனிதன் நிலைத்திருக்க முடியும். இதனால தான் மூளை இமோஷனல் மெமரிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஒரு நினைவு உங்களை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்குதுன்னா அது உங்க பலவீனம் இல்லை, உங்க மூளையோட பவர்.